குகை நமச்சிவாயர் சேசிலத்தில் இருந்து திருவண்ணாமலை வந்தபோது விருபாட்சி முனிவரும் அவருடன் திருவண்ணாமலைக்கு வந்தார். குருவும் சீடர்களும் தலையாத்திரை சமயத்தில் முகலாயர் ஆட்சி செய்த பகுதியை கடந்து செல்லும் போது அந்த பகுதியின் நவா குகை நமச்சிவாயரை பார்த்து, உங்கள் சைவ சமயமே எல்லா வகையிலும் உயர்ந்தது என்பது உண்மையானால் பழுக்க காய்ச்சிய இரும்பினை கையில் பற்றிக்கொண்டு சைவ சமயமே சிறந்தது, சிவபெருமானே பரம்பொருள் என்று சொல்ல இயலுமா என்று கேட்டான். குரு தம் மாணவராகிய விருபாட்சி முனிவரை நோக்கினார். மாணவர் புரிந்து கொண்டார். இரும்பு துண்டு ஒன்று நெருப்பிலிட்டு காய்ச்சப் பெற்றது. இரும்பு துண்டு நன்கு சிவந்தவுடன் விருபாட்சி முனிவரிடம் தெரிவித்தனர். செந்தழல் மேனிச்சிவனை போற்றி எனத் தொழுது பழக்க காய்ச்சிய இரும்பை கையில் எடுத்து, சைவ சமயமே சமயம், அச்சமயம் சார்ந்த சிவனே பரம்பொருள் என்று கூறிவிட்டு, சிவபெருமானின் அடியவராகிய எமக்கு பழக்க காய்ச்சிய இந்த இரும்பும் பழுத்ததொரு கனியே என்று சொல்லி வாயில் போட்டு விழுங்கிவிட்டார். இதனை நேரில் பார்த்த நவாபும் மக்களும் அதிர்ந்து போய் நின்றனர். பிறகு நவாப் நமச்சிவாயருக்கும் அவருடன் வந்த அடியவர்களுக்கும் வேண்டிய சிறப்புகளை எல்லாம் செய்து பாராட்டினார். விருப்பாட்சி முனிவர் தவத்தில் இருந்த சமயம் அவர் உடல் மறைந்து விபூதி தோன்றியது. அந்த விபூதி இப்போதும் குகையில் வழிபடப்பட்டு வருகிறது. ரமணர் 17 ஆண்டுகள் இங்கு வசித்து தவம் செய்தார். திருவண்ணாமலையில் உள்ள குகைகளில் மிகவும் ஆற்றல் வாய்ந்த குகையாக போற்றப்படுகிறது.